அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், என்ஜாயிங் எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசுவுக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? இதுதான் நம்முடைய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவமும் அப்படித்தான் இருக்கிறது. நாம் சில நேரங்களிலே சோர்வடைந்து விடுகிறோம். நான் என் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை என்று அநேகர் பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு நிறைய நன்மையான ஈவுகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் நிறைய நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஈவுகளை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படணுமா? ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படணும். இயேசு நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் கொடுத்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! அவருடைய ஆசீர்வாதம் பரிபூரணம். பூரணம் என்றால் ஒரு எல்லை. இது நிறைய இருக்குது, தண்ணி இவ்வளோ ஊற்றிட்டோம், பூரணமாக ஊற்றிட்டேன்னு அர்த்தம். இந்த தண்ணி இந்த கிளாஸ்ல இருந்து ஃபுல்லாக நிறைஞ்சு போகுதுன்னா பரிபூரணமாக ஊற்றப்பட்டது ஆசீர்வாதம். அல்லேலூயா! கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக இருக்குமா? அந்த பரிபூரண ஆசீர்வாதம் தான். சாத்தான் இந்த உலகத்தில் நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு வருகிறான். திருடன் தான் காரியத்தில் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். இந்த திருடன் என்பது யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. திருடன் இப்படி நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுவான், நம்முடைய முக மலர்வை கெடுத்து விடுவான். நாம் முகத்தை சோகமாய் வைத்துக் கொள்வோம், நாம் புன்னகைகள் நம்முடைய முகத்தில் வராது, சந்தோஷங்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் அப்படி வாழாதபடி மகிழ்ச்சியோடு நாம் தேவனிடத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமா? அல்லேலூயா! அல்லேலூயா! யோவான் 15:11 வாசியுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யாருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும்? ஏசப்பாவுடைய சந்தோஷம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா! நாம் கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த சந்தோஷம் நம்மிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவரிலும் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கிறது. நிறைய நேரங்களில் இந்த உலகத்தை தவறாய் புரிந்து கொள்ளுகிற மக்கள் அதிகம் உண்டு. இந்த உலகத்தையும் தங்களுடைய வாழ்க்கையையும் தவறாக புரிந்து கொள்வார்கள். நமக்கு வேலை அதிகமாக இருக்கும் பொழுது சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் நான் பயங்கரமாக வேலை செய்கிறேன், நான் பயங்கரமாக கஷ்டப்படுறேன், ஆனால் நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. நாம் பயங்கரமாய் வேலை செய்வோம், நாம் பயங்கரமாக கஷ்டப்படுவோம், அதை இயேசுவுக்குள் சந்தோஷமாக அனுபவிக்கணும். அல்லேலூயா! இயேசுவுக்குள் சந்தோஷமாக அனுபவிக்கணும். இயேசுக்குள்ள சந்தோஷமாய் அனுபவிக்கும் போதுதான் அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும். என்ஜாயிங் எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! சங்கீதம் 118:24 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 118:24 வசனத்தை வாசியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. அல்லேலூயா! நாம் கர்த்தருக்குள் பயந்து
24 தான் என்ன படிச்சீங்க? படிங்க. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். This day has been given by God, we will rejoice in it. Hallelujah. கர்த்தர் கொடுத்த நாளுங்க, இந்த நாள்ல களிகூர்ந்து மகிழுவோம். களிகூர்ந்து மகிழுவோம். Enjoy our life with Jesus because Jesus is given this new world. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளையும் இயேசப்பா கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு நேரத்தையும் இயேசப்பா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ணணும். You should enjoy with Jesus. இயேசப்பாவோட அந்த வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணணும். நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம ப்ரொஃபஷன், நம்ம வேலை, நம்முடைய படிப்பை இயேசப்பாவோட என்ஜாய் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு சொல்லுகிறது. 3 காரியமா இதை பிரிக்கலாம். ஒன்று, பில்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். முதல் காரியம். How to enjoy your life? Building your relationship with Jesus. முதல் காரியம். அதாவது இயேசுவோட உனக்கும் இயேசுக்கும் ஒரு உறவை உருவாக்கி வளரணும். இயேசப்பாவோட ஒரு உறவோடு வளரணும். அது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், அப்ளைங் ஃபெய்த் இன் யுவர் டெய்லி லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்? கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை கூட்டணும். நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்ம விசுவாசத்தை கூட்டணும். நம்மக்கிட்ட படிப்பு இருக்கு, படிப்புல நல்ல மார்க் வாங்கணும், விசுவாசத்தை கூட்டணும். விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கிட்டே இருக்கணும். நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா வெற்றி பெறுவேன், நான் நிறைய சம்பாதிப்பேன். விசுவாசத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் கூட்டணும். இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது, ஓவர் கம்மிங் த நெகட்டிவ் ஃபீலிங். நிறைய மனிதர்களுக்குள்ள நெகட்டிவ் ஃபீலிங் வரும், கெட்ட ஃபீலிங்ஸ் வரும். நான் ஏன் வாழ்கிறேன், எதுக்கு வாழ்கிறேன், நான் வேஸ்ட்டு, நான் எனக்கு இங்கே பிடிக்காது, எனக்கு அங்கே பிடிக்கும். இப்படி நெகட்டிவில் பேசுகிற மக்கள் இந்த பூமியில் அதிகமாக வாழுவாங்க. ஏன்னா சாத்தான கொல்ல, திருட, அழிக்க தான் வருவான். அவனுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த 3 காரியத்தினுடைய நிறைவுகளை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இயேசுவோட உங்களுக்குள்ள பில்டிங் a relationship with Jesus. You should build a relationship with Jesus. இயேசுவோட உங்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு உறவை உருவாக்கி கொள்ளுங்கள். இயேசுவோட இந்த நாளை துவங்குங்க. ஒரு நாளை துவங்கிறது எப்படி துவங்கணும்? ஏசப்பாவோட துவங்கணும். காலையில் எந்திரிச்சு ஜெபிச்சு, ஏசப்பா இந்த நாளை உம்மோட துவங்குறோம். ஸ்டார்ட் மை டேஸ் வித் ஜீசஸ். ஸ்டார்ட் மை டேஸ் வித் ஜீசஸ். நான் எனது நாளை இயேசுவோடு துவங்குறேன், ஏசப்பாவோடு துவங்குறேன். ஏசப்பா இந்த நாள் நீர் என்ன நடத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் இந்த நாளை நடத்துங்கப்பா. திஸ் டே, இந்த நாள் உம்முடைய நாளா இருக்கட்டும் அப்பா. நீரும் நானும் இணைந்து இதில் நடக்க போகிறோம். முதல் காரியம், காலையில் எந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏசப்பா நீங்களும் நானும் சேர்ந்து நடப்போம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 5:3 படிங்க. ஏசப்பாவோட நம்ம நடக்கணும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. காலையில எந்திரிக்கணுங்க, ஏசப்பாட்ட உட்காருங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. 2 செகண்ட் கேளுங்க, 2 நிமிஷம் கேளுங்க. ஏசப்பா இந்த நாள் உம்முடைய நாளா இருக்கட்டும். இந்த நாள்ல என்னுடைய தேவைகளை சந்திங்க. நான் இந்த +2 படிக்கிறேன், நான் 11th படிக்கிறேன், நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஸ்கூலில் படிக்கிறேன். என்னுடைய படிப்பில் நல்ல மார்க்கை வாங்கணும். ஏசப்பா கிட்ட கேளுங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என்ஜாய் யுவர் லைஃப் வித் ஜீசஸ். நாளை துவங்கும் போது இயேசுவோட துவங்கி, ஸ்டார்ட் வித் ஜீசஸ். ஆண்டவரோட பேசுங்க. அவர் உங்கள் சத்தத்தை கேட்பாராம். காலையில் ஜெபிச்சிங்கன்னா கேட்பாராம். காலையில் நீங்கள் எதை ஜெபிக்கிறீங்களோ அவர் கேட்பாராம். காலையில் நீங்கள் ஜெபிக்கும் போது அவங்க ஆண்டவர் கேட்பார். அடுத்து, என்கேஜ் வித் ஸ்கிரிப்சர். ஸ்கிரிப்சர்னா என்ன? பைபிளை
படிக்கணும். பைபிளோட உறவு கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குரூப்பில் காலையில் ஒரு மெசேஜ் போடுவாங்க. அந்த குரூப்பில் போடுற மெசேஜோட நம்ம அன்னைக்கு அந்த நாளில் மெடிடேஷனில் போகணும். பைபிள் படிக்க முடியலனா கூட ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையோ ஏதோ ஒரு குரூப்பில் ஒரு தேவ வார்த்தை வருது. சில குரூப் இருக்குது, அதில் ஆன் பண்ணிட்டோம்னா காலையில் பைபிளை திறக்கும் போதே ஒரு வசனம் அதில் வந்து அப்படியே ஸ்க்ரீனில் வரும். இப்போ எனக்கெல்லாம் அப்படி வருது, காலையில் ஒரு வசனம். அந்த வசனத்தை படிச்சுட்டு இந்த நாளை இந்த வசனத்தின்படி நடத்துங்க ஏசப்பான்னு நம்ம கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது எங்கேஜ்டு வித் ஸ்கிரிப்சர். நம்ம எதோட இணைந்து இருக்கணும்? வாழ்க்கை, நம்முடைய படிப்பு வசனத்தோட இணைஞ்சிருக்கணும். நம்முடைய படிப்பு ஏசப்பாவுடைய வசனத்தோட இணைஞ்சிருக்கணும். நம்ம காலையில் குளிக்க போகிறோம், வசனத்தோட இணைஞ்சிருக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், வசனத்தோட இணைந்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். ஏசப்பாவுக்கும் நமக்கும் ஒரு ஆணித்தரமான உறவு உண்டு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, நாம் பாத்திரம் கழுவுகிறோம். பாத்திரம் கழுவும் போது வசனத்தோடு நாம் என்ன செய்யணும்? என்கேஜ்மெண்ட்ல இருக்கணும். நம்ம எப்பயும் நினைத்து கொண்டு இருக்கணும். நம்ம எல்லா காரியத்திலும் தேவனை நினைத்து கொண்டு இருக்கணும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் தேவனையே நினைத்து கொண்டு இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிறான், தேவனையே நினைத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு சோதனை வந்தது, வாலிப வயதுல சோதனை வந்தது. சோதனையை பார்த்துட்டு நான் அந்த இடத்துல எதிர்த்து நின்றுவன்லாம் நிக்கல, அவன் அதை விட்டு விலகி கொண்டான். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் விதமான சோதனை வரும்போது அந்த இடத்தை விட்டு விலகி வரணும். யோசேப்பு எப்படி விலகி ஓடியாந்தானோ அப்படி நம்ம விலகி வரணும். வந்தவனுக்கு என்ன கிடைத்தது? சிறை தண்டனை கிடைத்தது. ஆனால் சிறையில் இருந்து கொண்டு துக்கமா இல்லை. He was enjoying the life with Jesus. அவர் யோசேப்பு தேவனோடு சிறையிலே கர்த்தருக்கும் அவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டான். அந்த உறவு கர்த்தருக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய ஆணித்தரமான உறவாக இருந்தது. தேவனோடு பேசிக்கொண்டிருந்தான் யோசேப்பு. கர்த்தர் அவனோடு ஈடுபட்டு கொண்டிருந்ததுனால தான் சிறையில் அந்த தரிசனம் கனவுகள் வந்த பொழுது அதுக்கு அவனால் அர்த்தம் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையில் இருந்த கனவுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லல, ராஜாக்களுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவனா இருந்தான். அல்லேலூயா. அதுதான் தேவனோட ஒவ்வொரு நாளும் ஸ்கிரிப்சரை, வேத வசனத்தையும் நம்ம வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேவ பிள்ளைகளே, வேதத்துடன் துவங்கணும். லைஃப் பைபிள் வசனத்தோட துவங்கணும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையா எழுதியிருக்காருப்பா நமக்கு. அல்லேலூயா. வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்காரு, அது போதனை. நமக்கு ஒரு டீச்சிங். நமக்கு உலகத்திலே எல்லா டீச்சிங்குமே இதில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய டீச்சிங் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கடைசியாக இந்த பில்டிங் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ்ல இடைவிடாம ஜெபிக்கணும். ப்ரே ரெகுலர்லி. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ப்ரே ரெகுலர்லி, இடைவிடாமல் ஜெபிங்க. 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்க கபில போட்டாங்க. தானியேலை தூக்கி எங்க போட்டாங்க? சிங்க கபில போட்டாங்க. சிங்க கபில சிங்கங்கள்லாம் ரொம்ப நாள் பட்னியா கிடக்குது. அதுல தானியேலை தூக்கி போட்டாங்க. நிறைய பேர் தூக்கி போடுவாங்களாம். அந்த பாடி கீழே போகிறதுக்குள்ள சிங்கம் அப்படியே கேட்ச் பண்ணுமா. என்ன பண்ணுமா? கேட்ச் பண்ணி பிடிக்குமா. சிங்கம் எகிரி ஏர்லேயே பிடிக்குமா. அப்படியே காற்றுலேயே அப்படியே பறந்து அந்த பாடியை பிடிச்சி கடிச்சு கொதறி தின்னு அந்த ரத்தத்தை குடிக்குமா சிங்கம். அவ்வளோ நாள் பட்னியாக கிடக்கிற சிங்கம் தானியேலை தூக்கி உள்ளே போட்டாங்க. தானியேலை தூக்கி உள்ளே போட்டாங்க. கெபியினுடைய மூடி அடைச்சிட்டாங்க. அரசன் போய் வீட்டில் தூங்குறான். ராத்திரியில் அவனுக்கு தூக்கம் வரல. ராத்திரியில் அரசனுக்கு என்ன வரல?
தூக்கம் வரல. ஐயோ, நல்ல மனுஷன், தேவனுடைய பிள்ளை, அந்த தேவ மனுஷனுக்கு நான் தூக்கி உள்ள போட்டுட்டேனே அப்படின்னு அவன் மனசு பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. காலையில் அதிகாலை எந்திரிக்கிறான், நேரா கெபிகிட்ட வர்றான். கெபிகிட்ட வந்து கூப்பிடுறான், தானியேலே, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இடைவிடாமல் நீ ஆராதிக்க வேண்டும், இடைவிடாமல் தேவனிடத்தில் செபிக்க வேண்டும். தேவன் உன்னை எல்லா தீங்குக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. தானியேலை பார்த்து கேட்டாரு, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, என் தேவன் தப்புவித்தது மட்டுமல்ல, சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எதிராக எத்தனை சிங்கங்கள் வரலாம், பொல்லாத வார்த்தை பேசுவதற்கு வரலாம், உன்னை மோசம் என்று உனக்கு எதிராய் பேசுவதற்கு வரலாம். எல்லா சிங்கத்தையும் தேவன் வாய்களை கட்டி போடுவார். உன்னை சூழ்ந்திருக்கும் சிங்கங்கள் உன்னை அழித்து விடலாம், உன் வாழ்க்கையை பாழாக்கி விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பாழாக்க வேண்டும் என்று பல சிங்கங்கள், நீ படிக்கிற கல்லூரியில், நீ சூழ்ந்திருக்கிற பள்ளியில் பல சிங்கம் இருக்கும். அது ஒருவேளை உன் ஆசிரியரா இருக்கலாம், அது வேலை உன் ப்ரொஃபஸரா இருக்கலாம், உன் டீச்சரா இருக்கலாம். பல சிங்கம் உன்னை பட்சிப்பதற்கு இருக்கும். ஆனால் என் தேவன் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி உனக்கு எதிராக பேசாதபடி செய்வார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நாளை யாரோடு தொடங்குங்க? ஏசப்பாவோட தொடங்க. அடுத்தது இரண்டாவது, அப்ளைங் ஃபெய்த் இன் யுவர் டெய்லி லைஃப். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும், விசுவாசத்தை கூட்டணும். விசுவாசம் எப்படி வரணும்? நான் நல்ல மார்க் வாங்குவேன், நான் +2ல நல்ல மார்க் எடுக்க போகிறேன், நான் நீட் எக்ஸாம் படிப்பேன், நீட்டில் நான் 500க்கு 500 எடுப்பேன், 700க்கு 700 எடுப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கணும். ஃபெய்த்தை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபெய்த் எக்ஸாமுக்கு நம்முடைய ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணணும், நம்முடைய வாயிலிருந்து ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜப்பானில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை எடுத்து தண்ணியை திறந்து அந்த பாட்டிலில் 2 பாட்டில் வச்சுருந்தாங்களாம். அதில் அவங்க என்ன பண்ணாங்களா, இந்த தண்ணியில் சொன்னாங்களாம், நல்ல வார்த்தைகளை மட்டும் தண்ணியில் பேசினாங்களாம், நல்ல வார்த்தைகளை மட்டும் தண்ணியில் பேசினாங்களாம். பேசிட்டு அந்த மூடி வச்சுட்டாங்களாம். நல்ல வார்த்தைகளை பேசிட்டு என்ன செஞ்சாங்க? மூடி வச்சுட்டாங்க. இன்னொரு பாட்டில் எடுத்து நெகட்டிவான வார்த்தைகளை பேசினாங்க. ஒரு பாட்டிலில் பாசிட்டிவ் வார்த்தையை பேசினாங்க, இன்னொரு பாட்டிலில் நெகட்டிவ் வார்த்தையை பேசினாங்க. பேசிட்டு 2யும் மூடி ஐஸ் கட்டியில் வச்சுட்டாங்க. ஐஸில் வச்சுட்டு 2 பாட்டிலையும் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்களாம். நல்ல வார்த்தை பேசின ஐஸு அந்த மூலக்கூறுகள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி அழகாக நின்றுச்சான். இந்த கெட்ட நெகட்டிவ் வார்த்தைகள் பேசின ஐஸ் எல்லாம் சேர்ந்து உடஞ்சி கிடந்துச்சான். எப்படி கிடந்துச்சான்? உடஞ்சி கிடந்துச்சான். இதை பார்த்த மாத்திரத்தில் அந்த சயின்டிஸ்டே முடிவு பண்ணாங்களாம், நம்ம நல்ல சிந்தனையோட வாழுவோம் அப்படின்னா நம்ம நல்லவங்களாவே வளருவோம். அதான் ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணணும், விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணணும். என்னத்தை ஆப்ரேட் பண்ணணும்? விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அப்ளைங் த ஃபெய்த் இன் யுவர் டெய்லி லைஃப். உங்களுடைய காலை லைஃப்ல பிராக்டிஸ் த கிராட்டிடியூட். நன்றியை கடைபிடி. காலையில் எந்திரிச்சு ஏசப்பாக்கு நன்றி சொல்லு. ஏசப்பா, எனக்கு ஒரு நல்ல இதை கொடுத்துருக்குற, அதுக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு நல்ல ஒரு உணவை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. நல்ல படிப்பை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. நல்ல ஸ்கூலை கொடுத்தீங்க, நன்றி. நல்ல கல்லூரியை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. நல்ல ஆசிரியரை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி என்று காலையில் நன்றி சொல்லணும். we need to thank God. we need to thank. எனக்கு நல்ல டேடியை கொடுத்தீங்க, நன்றி. நல்ல மம்மியை கொடுத்தீங்க, நன்றி. நல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு, எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல தகப்பனை கொடுத்துருக்கீங்க, நல்ல தாயை கொடுத்துருக்கீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் த கிராட்டிடியூட்.
நன்றியை கடைபிடிக்க வேண்டும். நன்றியை நாம் ஆப்ரேஷன் பண்ணணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 படிங்க. 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இந்த விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த விசுவாசம்ன்றதை நம்ம ஆப்ரேட் பண்ணோம் எவ்ரிடே. ஆவியின் கனியில ஒரு கனி விசுவாசம். நீங்க பிள்ளைங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? நான் இந்த எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணிடுவேன். எந்த சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்க வராது, அந்த சப்ஜெக்டை சொல்லி இந்த சப்ஜெக்ட் நான் நல்ல மார்க் வாங்குவேன். இங்கிலீஷ் வரலையா, இங்கிலீஷில் நான் நல்ல மார்க் வாங்குவேன். மேக்ஸ் வரலையா, மேக்ஸில் நான் நல்ல மார்க் வாங்குவேன். அந்த சப்ஜெக்டை வச்சு ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணுமா? காலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும்? அந்த நாளில் ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா? நான் இந்த ப்ரொஃபஸர்கிட்ட நல்ல பேர் தான் வாங்குவேன்னு நம்ம சொல்லணும். நான் இந்த டீச்சர்கிட்ட நல்ல பேர் தான் வாங்குவேன், இந்த மிஸ் அங்கே நான் கெட்ட பேர் சொல்ல மாட்டாங்கன்னு நம்மளே பேசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திஸ் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில சக்சஸ். நம்ம எப்பயும் நம்முடைய சிந்தைகளில் ராத்திரியில் குழந்தைகள் தூங்கும்போது குழந்தைகளுடைய காதில் சொல்கிறாங்க பெற்றோர்களை. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா படிப்ப, நீ நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ அப்படின்னு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லணுமா. இது ஒரு தெரப்பி. இப்போ அமெரிக்காலெலாம் ரொம்ப ஃபேமஸாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தெரப்பியில் அந்த குழந்தைக்கு அப்படி சொல்ல அதோடைய உள் மனசில் தூக்கத்தில் அது பதிஞ்சு அந்த குழந்தை நல்லா படிக்க ஆரம்பிக்குதுங்களாம், நல்ல மார்க் வாங்க ஆரம்பிக்குதுங்களாம். அதனால இன்னைக்கு நம்ம அந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஃபோக்கஸ் ஆன் ஆப்டிமிசம். ஃபோக்கஸ் ஆன் ஆப்டிமிசம்னா நம்பிக்கை மேலே கவனமாக இருக்கணும். அந்த ஃபெய்த்தை சொல்லிப்பட்டு மட்டும் போயிடக்கூடாது. அந்த ஃபெய்த்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் நல்லா படிப்பேன், நான் நல்ல மார்க் வாங்குவேன், அதோட விட்டுறக்கூடாது. புக் எடுத்து படிக்கணும். அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பாதுகாப்போடு இருக்கணும். எப்படா படித்து மார்க் வாங்கலாம், எந்த வழியில் படித்து மார்க் வாங்கலாம், இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கு, இவ்வளோ படிக்கணுமே, அதை ஒரு 10 பாயிண்ட் எடுத்து படிப்போம், அதை 5 பாயிண்ட் ஆக்குவோம், அதை 5 பாயிண்ட்டை 4 பாயிண்ட் ஆக்குவோம். இப்படி சுருக்கி நம்ம படிக்கும்போது சீக்கிரத்தில் மண்டையில் ஏறிடும். அதுதான் நம்ம ஃபெய்த்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமா. நம்ம விசுவாசத்தை மட்டும் சொல்லக்கூடாது. ஃபோக்கஸ் அப்படின்னா குறிப்பிட்ட நோக்கத்தோட, நான் இத்தனை மணி நேரம் டெய்லி படிப்பேன், நான் இத்தனை ஹவர்ஸ் நான் படிப்பேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் சின்சியராக படிப்பேன். நீ 1/2 மணி நேரம் படித்தாலும் சின்சியராக 1/2 மணி நேரம் படிச்சின்னா உன் மண்டையில் ஏறிச்சுன்னா அதுதான் உனக்கு மார்க்கை கொடுக்கும். ஹல்லேலூயா. புக்கை வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு கண்டதை யோசிக்கக்கூடாது. புக்கை வச்சு படிக்கும்போது புக்கு மேலே கவனம் இருக்கணும், விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணணும். இது ரெண்டும் தான் இருக்கணும். படிக்கும்போது படிப்பை பார்க்கணும், விசுவாசத்தில் இருக்கணும். புக்கு இங்கே இருக்கும், அங்கே அலமோதக்கூடாது. அடுத்த கோலை நாளைக்கு எங்கே அடிக்கிறேன், எந்த போஸ்டரில் அடிக்கிறேன்னு வரக்கூடாது. நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ணணும், புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். We need to see the books. நம்ம புக்கை பார்க்கணும். அடுத்தது நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன சாப்பாடு மம்மி கொடுப்பாங்க, நாளைக்கு காலையில் என்ன டிஃபன் கொடுப்பாங்க, மத்தியானத்துக்கு என்ன லஞ்ச் கொடுப்பாங்கன்னு யோசிக்காத, நீ படிப்பின் மீது கவனமாக இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்மளை சூழ்ந்து இருக்கிற இதை நல்லா கவனிக்கணும். இது விசுவாசத்தில் ரொம்ப முக்கியமானது. நம்மளை சூழ்ந்து இருக்கிறத, அதாவது லுக் அவுட் சைட் யுவர் செல்ஃப். நீ உன்ன வெளியில் எப்படி இருக்க, நீ உனக்கு நல்ல பேர் இருக்கா, நீ ஆல்வேஸ் டாக்கட்டிவா, உன்னை பார்த்தா உங்கள் மிஸ்ஸு உனக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளையா எப்பயும் பேசிக்கிட்டே கிடக்கு, எப்பயும் பேசிக்கிட்டே இருக்கு, எப்பயும் இந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கிறான், வகுப்பில் கவனிக்க மாட்டேங்கிறான். உன்னை நீயே பாரு, நான் எப்படி இருக்கேன், வெதர் ஐ ஆம் டூயிங் குட் ஆர் பேட், உன்னை நீ டெஸ்ட் பண்ண, உன்னை நீயே டெஸ்ட் பண்ணிக்கோ. நீ பேடுன்னு உனக்கு உன் மனசாட்சி சொல்லிச்சுன்னா நீ நல்லவனா மாத்துறதுக்கு உன் ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணு. இஃப் யுவர் வேர்ட் இஸ் சேயிங் யூ ஆர் பேட், தென் யூ சேஞ்ச் அஸ் அ குட். உன்னை நல்லவனா மாத்திக்கோ, உன்னுடைய ஷெட்யூல்ஸை மாத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம
இப்படி தான் நம்முடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம லிவ் வித் இன்டெகிரிட்டி அண்ட் கைண்ட்னஸ். எல்லாருக்கிட்டையும் எப்படி வாழணும்? இன்டெகிரிட்டி அண்டு கைண்ட்னஸ். அன்போடு வாழணும். நேர்மையுடனும் அன்புடனும் வாழ வேண்டும். நேர்மையுடனும் அன்புடனும். இன்டெகிரிட்டி வித் கைண்ட்னஸ். லிவ் வித் இன்டெகிரிட்டி அண்ட் கைண்ட்னஸ். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோட, நம்முடைய டீச்சர்ஸோட நம்ம எப்படி வாழணும்? நேர்மையாகவும் கைண்டாகவும் வாழணும். அவங்க முன்னாடி இப்படி கை கட்டுறது, டீச்சர் முன்னாடி கை கட்டுறது, பாவலா பண்ணுறது, அந்த பக்கம் போனால் போடா அப்படின்றது இருக்கவே கூடாது. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம நினைக்கிறோம், நக்கல் பண்ணுறோம் ஆசிரியர்களை. அவங்கெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. நம்ம இப்போதான் பிஞ்சா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிஞ்சுகள் என்ன செய்யும் தெரியுமா? ஆசிரியர் முன்னாடி கையை கட்டும், நல்லவன் மாதிரி நடிக்கும். அந்த பக்கம் போய் அவன் கிடக்கிறான் சொட்டையன், அப்படிதானே சொல்லுவோம். அவன் கிடக்கிறான் சொட்டையன். சொட்டையனுக்கு படிச்சு படிச்சு சொட்டையாயிட்டாரு அவர். ஆனால் நமக்கு இன்னும் முடி இருக்குது. இருக்கிற முடியை காப்பாற்றிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் மறைமுகமா விமர்சனம் பண்ணாதீங்க. எப்பயும் நேர்முகமா விமர்சனம் பண்ணுங்க. நீ உன் ஆசிரியரையோ உன் தகப்பனையோ தாயையோ மறைமுகமாய் உன் மனதிலே விமர்சனம் செய்தால் உன்னை விமர்சனம் செய்ய 1000 விமர்சனங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பாருங்க, உங்களுடைய இன்டெகிரிட்டி பாருங்க, உங்களுடைய கைண்ட்னஸை பாருங்க. அடுத்தது, ஓய்வு நாளை கடைபிடிப்பவராயிருங்க. பி எ சாபத் கீப்பர். நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதில்லை, இரகுலராக இருப்பாங்க. எனக்கு அது இது இல்லை, எனக்கு அது இல்லைன்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? பி எ சாபத் கீப்பர். நம்ம யாரு? சாபத் கீப்பர்னா என்ன? சாபத்னா என்ன? ஓய்வு நாள். ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவராக இருக்கணும். நம்ம ஓய்வு நாளை கரெக்டாக கடைபிடிக்கணும். எங்கே இருந்தாலும் சரி, படித்து நீங்கள் நாளைக்கு ஏதாவது வெளியூர் போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போகணும். போக முடியலையா, உன் அறையில் உட்காந்து பைபிள் வாசிச்சு அன்றைக்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சுடு. சர்ச்சுக்கு போக முடியலன்னா, போக முடிஞ்சா எந்த சபைன்னு பார்க்காத, நீ பாட்டுக்கு போ. எல்லா சபையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நீங்க இருக்கிற இடத்துல பி எ சாபத் கீப்பர், அதாவது அப்ளைங் யுவர் ஃபெய்த் இன் எவ்ரிடே லைஃப். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுவோமா ஒவ்வொரு நாளும்? 3வது காரியம், ஓவர் கம்மிங் தி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். எதிர்மறையான உணர்வுகளை நம்ம ஓவர் கம் பண்ணோம். நம்ம நிறைய பேர் டோன்ட் டுவெல் இன் அ கில்ட்டி. நிறைய பேர் குற்ற உணர்வுகள் நமக்குள்ள நிறைய இருக்கு. குற்ற உணர்வு இருக்கிறது. நம்மளே கெட்ட வார்த்தைகளை பேசுவோம், மற்றவங்க நம்மளை பேசினா பிடிக்காது. இப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பி 12 அந்த என்ன சொல்லக்கூடாது? கில்ட்டி. இந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது நமக்குள்ள. அந்த குற்ற உணர்வு என்ன ஆகிறது? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அழித்து விடுகிறது. நமக்குள்ள கெட்ட ஃபீலிங்ஸ் வருது. ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், ஓவர் கம் தி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். எதிர்மறையான உணர்வுகளை விட்டு விலகி வாங்க. ஹல்லேலூயா. ஓவர் கம் யுவர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். குற்ற உணர்வோடு வாழாதீர்கள். குற்ற உணர்வோடு வாழாதீர்கள். சூஸ் ஆல்வேஸ் பீஸ் அண்ட் ஜாய். எப்பொழுதும் என்னத்தை தேர்ந்தெடுங்க? மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தேடுங்க. எப்பையும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானத்தையும் தேடுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆபிரகாமோடு மெல்கிசதேக் வந்து சமாதானத்தை சொன்னார். ஆகவே சாலோமின் ராஜா என்று அழைக்கப்பட்டார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் ஆபிரகாம் மெல்கிசதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூஸ் பீஸ் அண்ட் ஜாய். எப்பயும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும்
தேடுங்க. மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்? பைபிளில் கிடைக்கும், வேத வசனத்தில் கிடைக்கும், ஜெபத்தில் கிடைக்கும், ஆறுதல் இருக்கும். கெட்ட வார்த்தைகள் மகிழ்ச்சி கிடைக்காது, சண்டை போடுறதுனால மகிழ்ச்சி கிடைக்காது, சந்தேகப்படுறதுனால மகிழ்ச்சி கிடைக்காது. கர்த்தருக்குள் விசுவாசத்தினால மகிழ்ச்சி கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துல நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க. அந்த மகிழ்ச்சி நிரந்தரமானது, கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவாக இருக்கிறது. அப்புறம் கடைசியாக confess and believe forever. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம என்ன செய்யணும்? சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது உடனே ஏசப்பா நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏசப்பா நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கன்ஃபஸ் பண்ணி என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ப வேண்டும், கர்த்தரை நம்பணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அதனால இந்த 3 காரியங்கள் இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்? பில்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிங்க, முதல் காரியம். 2, அப்ளைங் ஃபெய்த் இன் யுவர் டெய்லி லைஃப். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுங்க. விசுவாசத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்? நான் கம்மியாக மார்க் வாங்கியிருக்கேன்னா அடுத்த முறை நான் அதிகமாக வாங்குவேன். ஏசப்பா எனக்கு துணை நிற்பாரு, புக் எடுத்து படி, ஏசப்பா நான் படிக்கிறேன், எனக்கு நல்ல மார்க்கை கொடுங்க, நான் நல்ல மார்க் வாங்குவேன்னு சொல்லிட்டு படி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணு. உன்னுடைய சப்ஜெக்ட் மேல ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணு. யூ ஆப்ரேட் which subject is very tough, you operate the faith with Jesus, that subject is you overcome and you got good marks. Hallelujah, hallelujah. ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணுங்க. இந்த ஃபெய்த் ஆப்ரேட் பண்ண தான் உங்களுக்குள்ள வரும். நான் ஏறுபள்ளிக்கு வரும்போது என்னுடைய ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணேன். உள்ள வரும்போதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பையை தூக்கிட்டு வரேன். காந்தாக்கா என்னை பார்த்தோன்னே நினச்சிருப்பாங்க, இந்த பையன் எலும்பு தோலுமா இருக்கான், பொழைப்பானா இல்லையா தெரியல, பொழைப்பானா இல்லையா தெரியல இந்த பையன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ள அந்த விசுவாசத்தை நம்ம ஆப்ரேட் பண்ண 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 கர்த்தர் நம்மளை தூக்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் பிள்ளைகளே, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணுங்க. நீங்க உங்க சின்ன வயசுல இருந்து ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணுங்க, விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. விசுவாசத்தை நீங்க உங்க படிப்புல ஆப்ரேட் பண்ணுங்க, உங்களுடைய ஒழுக்கத்துல ஆப்ரேட் பண்ணுங்க. நீங்க செய்யற காரியத்துல ஆண்டவரே என் டீச்சர் இனிமேல் என் வாயில இருந்து என்னை பத்தி அபசகனமா எந்த வார்த்தையும் வரக்கூடாதுன்னு கட்டி ஜெபம் பண்ணிட்டு போ. அல்லேலூயா. ஒரு டீச்சர் கிட்ட இருந்து என் மேல கெட்ட வார்த்தை எதுவும் வரக்கூடாது, எங்க டீச்சர் மேல இருந்து வரக்கூடாது, துஷ்ட வார்த்தை வரக்கூடாது, சாபங்க வார்த்தைகள் வரக்கூடாது, நான் மோசம்னு என் டீச்சர் சொல்லக்கூடாது. அந்த டீச்சருக்குள்ள இருந்து கிரிகை செய்யற, எனக்கு எதிராக கிரிகை செய்யற பொல்லாத பிசாசை கட்டுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போ. உனக்கு எதிராக ஒரு வார்த்தை வராது. உனக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாங்க, நீ ஆண்டவர் பிள்ளையா இருக்கும்போது பேசுறாங்கன்னா சாத்தான் அவங்களுக்குள்ள இருக்குதுன்னா, சாத்தான் சிங்கம் ரெடியா இருக்குது உன்னை பெறுறதுக்கு. சிங்கங்கள் உன்னை சுத்தி இருக்கும். அந்த சிங்கம் அதுக்கு இது சிங்கம் இருக்காது, இதெல்லாம் தெரியாது, அது சுத்தி இருக்கிறதெல்லாம் சிங்கம் தான். அல்லேலூயா. உன் டீச்சரா இருக்கலாம், உன் ப்ரொஃபஸரா இருக்கலாம், ஒருவேளை உங்க மம்மியா இருக்கலாம், உங்க டேடியா கூட இருக்கலாம் சிங்கம்மா. ஆனா அந்த சிங்கத்துக்கெல்லாம் கட்டி ஜெபம் பண்ண, ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு ஜெபம் பண்ண. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணுப்பா. அருமையான பிள்ளைகளை, உங்கள் ஃபெய்த்தை ஒவ்வொரு நாளும் ஆப்ரேட் பண்ணுங்க. ஓவர் கம் த நெகட்டிவ். கெட்டதை எதையும் யோசிக்காது. எனக்கு அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், அது ஆயிரும், இது ஆயிரும்லாம் யோசிக்காதீங்க. எது வருதா பார்த்துக்கலாம்ப்பா. அல்லேலூயா. பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று நினைத்து கொண்டே போவோம். இது நடந்துடும், அது நடந்துடும் யோசிச்சுட்டு அது இப்படி ஆயிடும், அங்கே போனால் இப்படி ஆயிரும், இங்கே போனால் இப்படி ஆயிரும். இல்லை, எங்கே போனாலும் கர்த்தர் கூட இருக்காரு. விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு என்ஜாய். ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்களா? பிள்ளைகள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்களா? நாங்கள் ஏசப்பாவோட என்ஜாய் பண்ணுறவங்களாம் கை தூக்குங்க. அல்லேலூயா. ஏசப்பாவோட உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவங்களாம் கை தூக்குங்க.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும். ஏசப்பா நீர் கொடுத்த இந்த நல்ல உணவுக்காக நன்றி, உடைக்காக நன்றி, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, நீர் கொடுத்த எல்லா பாக்கியத்துக்காக நன்றி 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 என்று ஒவ்வொரு நாளும் அவருக்கு சொல்லி சந்தோஷமா உங்க லைஃப்பை டிராவல் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் என்ஜாய் யுவர் எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ். என்ஜாய் யுவர் லைஃப், build a relationship with Jesus and also applying a faith to your life, overcoming negative feelings. 3 காரியங்களை நான் இன்னைக்கு பேசியிருக்கேன். இதை மனசில் வச்சிங்கன்னா நீங்கள் வரும் நாளில் you will be the successor in your life. இன்னைக்கு நான் பேசுறது உங்கள் சக்ஸஸ்க்காக பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தர் ஒரு வாரம் என்கிட்ட இடைப்பட்டார், ஒரு வாரமாக இடைப்பட்டார். ஒரு நாள் காலையில் உங்கள் மம்மி வந்து சொன்னாங்க, உனக்கு என்ன நீ ஜாலியாக இருக்க, நான்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னாங்க. அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை என்னை ஜாலியாக இருக்கேன்னு மம்மி சொன்னதுனால நான் யோசித்துட்டு அப்பயே மம்மிகிட்ட சொன்னேன், நீயும் என்ஜாய் பண்ணு, இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணு, கர்த்தர் கொடுத்த லைஃப்பை என்ஜாய் பண்ணு. எனக்கு ஹார்ட்டில் இருக்குது, ஸ்டண்ட் இருக்குது, ஐயோ நான் நோயாளி நோயாளி நோயாளி, எனக்கு அது வருது இது வருது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை விட்டுரு. சந்தோஷமாக உன் லைஃப்பில் முன்னேறி போயிட்டாரு, சந்தோஷத்தோட ஓடு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார், வெற்றியை கொடுத்துட்டே இருப்பார். இன்னைக்கு என் மனைவி அந்த கேள்வியை கேட்கல, அந்த வார்த்தையை சொல்லலைன்னா இந்த செய்தி வந்திருக்கு. அல்லேலூயா. மம்மி அந்த கேள்வியை கேட்க எனக்கு அந்த தேவ செய்தி வந்தது. அந்த தேவ செய்தியை வச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக நான் மெடிடேஷன் பண்ணி தேவ சமூகத்தில் உங்களுக்கு இந்த செய்தி, இந்த 3 டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவ பிள்ளைகள் இதை 3ஐயும் வச்சு யூ ஷுட் ஆப்ரேட் ஆல் திஸ். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? எஸ்அப்பா, என்னுடைய லைஃப்பில் ஐ ஆம் கோயிங் டு என்ஜாய் மை எவ்ரிடே லைஃப். ஐ ஆம் கோயிங் டு என்ஜாய் மை லைஃப் லார்ட். நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக என்னுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல காலேஜுக்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல ப்ரொஃபஸர்ஸ்க்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல ட்ரெஸ்ஸுக்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல ஸ்கூலுக்காக நன்றி, நீர் கொடுத்த நல்ல டீச்சர்ஸ்க்காக நன்றி, நீர் கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பற்றி தப்பாக சொன்ன டீச்சர்ஸ்க்காக நன்றி. அந்த டீச்சர்கள் வாயிலிருந்து இனிமேல் நல்ல பையன்னு வரட்டும் ஆண்டவரே என்று நம்ம ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணுங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. என்னை பற்றி தப்பாக சொன்ன டீச்சர்ஸ் எல்லாம் ஆசீர்வதிங்க. அவங்க வாயிலிருந்து இனி நல்ல வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு எதிராக அவர்கள் மோசமான பையன், அவன் ஒழுக்கமில்லாத பையன், பொண்ணு என்று சொல்லாத அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் நான் கட்டுறேன்னு சொல்லி கட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள நல்ல வார்த்தைகள் உங்கள் மேலே வரட்டும். உங்கள் மேலே இருக்க நெகட்டிவ் எல்லாம் போகட்டும். உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள். உங்கள் நெகட்டிவ் எல்லாம் போகட்டும். சாரா மேலே இருக்க நெகட்டிவ் போகட்டும், பீலா மேலே இருக்கிற நெகட்டிவ் போகட்டும், ஜமீமா மேலே இருக்கிற நெகட்டிவ் போகட்டும், பவித்ரா மேலே இருக்கிற நெகட்டிவ் போகட்டும். நம்ம எல்லார் மேலேயும் நெகட்டிவான வார்த்தைகள், அடுத்தவங்க பேசக்கூடிய கெட்ட நெகட்டிவான வார்த்தைகள் விலகி போட்டோம். காந்தாக்கா மேலே இருக்கிறது விலகி போட்டோம், சுனு மேலே இருக்கிறது விலகி போகட்டும், கிருஷ்ணன் மேலே இருக்கிற நெகட்டிவான வார்த்தைகள் விலகி போட்டோம், லைச்சன் பிலிப் மேலே இருக்கிற நெகட்டிவான வார்த்தைகள் விலகி போட்டோம், பிரைட்டன் தாமஸ் மேலே இருக்கிற நெகட்டிவான வார்த்தைகள் வெளியே போட்டோம். இங்கே இருக்கிற எல்லா தம்பிங்க மேலே இருக்கிற நெகட்டிவான வார்த்தைகள் வெளியே போட்டோம். இன்னைக்கு வராத எங்கள் விசுவாச பிள்ளைகள் மேலே இருக்கிற நெகட்டிவான வார்த்தைகள் வெளியே போகட்டும். அடியன் மீது, இந்த சபையின் மீது, இந்த ஊழியத்தின் மீது இருக்க நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாம் வெளியே போகட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். அப்படியாக எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்காக, எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய சில்ட்ரன்ஸ் ஹோமுக்காக, இதில் இந்த சுத்து வட்டார மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவும் வெளியே போட்டு இயேசுவின் நாமத்தில் ஐ பைண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் எல்லா துஷ்ட சக்திகளையும் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த நெகட்டிவான வார்த்தைகள் வெளியேறட்டும், பாசிட்டிவ் வார்த்தைகள் வரட்டும். எங்கள் விசுவாச பிள்ளைகள், குழந்தைகள் எல்லார் மீதும் வரட்டும். உமக்கு நன்றி. குடும்பங்கள் மீது பாசிட்டிவான வார்த்தைகள் வரட்டும். உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம்
இந்த நாள் நாம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் கழிக்க தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு